பெண் ஆற்று நீரில் அழுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சுதா என்ற பெண்ணிடமிருந்து தங்கச் சங்கிலியை இருவர் பறிக்க முயன்ற பொழுது அவர் சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. கூச்சலிட்ட சுதாவை பாண்டவை ஆற்றில் அழுத்தி முருகன், அஜித்குமார் ஆகியோர் கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே ஆடு மேய்க்க வந்த பெண் ஆற்று நீரில் அழுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சுதா என்ற பெண்ணிடமிருந்து தங்கச் சங்கிலியை இருவர் பறிக்க முயன்ற பொழுது அவர் சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. கூச்சலிட்ட சுதாவை பாண்டவை ஆற்றில் அழுத்தி முருகன், அஜித்குமார் ஆகியோர் கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே ஆடு மேய்க்க வந்த பெண் ஆற்று நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சுதா என்ற அந்த பெண்ணிடமிருந்து தங்கச் சங்கிலியை இருவர் பறிக்க முயன்ற பொழுது அவர் சத்தம் போட்டதாக கூறப்படுகிறது. எனவே கூச்சலிட்ட சுதாவை பாண்டவை ஆற்றில் அழுத்தி முருகன், அஜித்குமார் ஆகியோர் கொலை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இதுவரை ஒருவரை கைது செய்த போலீசார் மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சுதா என்கிற பெண்மணி, அவருக்கு வயது 42. இவரது கணவர் டிரைவராக உள்ளார். இந்த நிலையில் சுதா தினசரி ஆடு மேய்க்க செல்வது வழக்கம். அந்த வகையில ஆடு மேய்ப்பதற்காக அதாவது அந்த பாண்டவை ஆறு பகுதிக்கு அவர் அருகில் உள்ள வீட்டிற்கு அருகில் உள்ள பாண்டவை ஆறு என்கிற பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் திருவடையாசல் பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் அஜித்குமார் இருவரும் அவரை கொலை செய்ததாக தெரிகிறது. இப்போது அவரது உடல் கைப்பற்றப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில காவல்துறையினர் முருகன், அஜித்குமார் என்கிற 2 நபர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என்று தெரிய வருகிறது. அதேபோன்று நகைக்காகவும் கொலை செய்யப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சுதா அணிந்திருந்த நகைகள் அனைத்தும் பத்திரமாக உள்ளன. வேறு ஏதும் கற்பழிக்க முயற்சி நடைபெற்று அதன் மூலம் கொலை நடைபெற்றதா என்கிற கோணத்தில் காவல்துறையினர் தற்போது விசாரித்து வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உண்மையான காரணம் என்பது தெரிய வரும் என்றும், சந்தேக நபர்களாக விசாரித்துக் கொண்டிருக்க இருவரும் குற்றத்தை செய்தார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.